மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் 2020 வருடத்திலே 4 மாதங்களை முடித்து இந்த 5ஆம் மாத முதல் வாரத்தை காண கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நாம் கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உயிர்த்தெழுந்த மகிழ்ச்சி நாளிலும் நாம் எல்லாரும் வீடுகளிலே ஆங்காங்கே தங்கியிருக்கிற வேளையிலே நாம் எல்லாரும் ஒரு மனதோடு கர்த்தரை நோக்கி ஆராதிக்க போகிறோம், மகிழ்ப்படுத்த போகிறோம், நாம் ஸ்தோத்திரிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் கர்த்தரை ஆராதிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் கூடி ஜெபிக்கிறோம். தகப்பனே, இப்போது ஆண்டவரே வீடுகளிலே ஆங்காங்கே தங்கியிருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நான் ஆவியோடு பாடுவேன் கருத்தோடு பாடுவேன் என்று போல ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆவியோடும் கருத்தோடும் உண்மையோடும் உண்மை பாடி மகிமைப்படுத்தி உண்மை ஆராதிக்க ஸ்தோத்திரிக்க கர்த்தரை கொடுக்க போகிற நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இப்போதும் தகப்பனே, நாங்கள் பாடுகிறதான பாடல் ஆராதிக்கிற வேலையில எங்களோடு கூட இருங்க. உங்களுடைய மகிமையின் பிரசனம் எங்கள் ஒவ்வொரு மேலும் ஆட்கொள்வதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு வேண்டிய மன்னாவை எங்களுக்கு என்று தருவீராக ராஜா. பேசுகிறதான காசை மறுத்து என் தேவ ஆவியானவர் தாமே நீ வெளிப்பட போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க ராஜா. மீதியான எல்லாவற்றையும் தாழ்த்துக்காக சமர்ப்பிக்கிறோம். கர்த்தர் நீதாமே தாங்கி வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இப்போதும் நம்ம எல்லாருமாய் சேர்ந்து உற்சாகமாய் கரலை காட்டி நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் அல்லேலூயா கர்த்தரையே மிகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பாத்திரை துதியுங்கள் என்ற பாடலை எல்லாருமாய் உற்சாகமாய் கரலை காட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பாத்திரை துதியுங்கள், வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லாரை துதியுங்கள், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள், ராஜாதி ராஜனாம் இயேசு
எல்லாருமாய் சேர்ந்து கரங்களை கட்டி நாம் பாடி கத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபையை, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் தேவனுடைய கிருபை என்ற பாடலை நாம் எல்லாருமாய் சேர்ந்து உற்சாகமாய் கரைகளை கட்டி பாடி கத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் கிருபையே, உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே.
அல்லேலூயா. இப்பொழுதும் நாம் இருக்கிற இந்த சூழ்நிலையிலே அங்காங்கே வீடுகளிலே தங்கி தரித்துக் கொண்டு எத்தனையோ பேர் இல்லாமையினால வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற நேரத்திலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடும் பாதுகாத்து நாம் நிர்மூலமாகாமல் இருக்க தம்முடைய கிருபையை கொண்டு அவர் நம்மை பாதுகாத்து வழிகாட்டி வந்து கொண்டிருக்கிறார். அந்த தேவனை நாம் எல்லாருமாய் சேர்ந்து ஆராதிக்க போகிறோம். நாம் எல்லாரும் இருந்த இடத்திலே முழங்கால் படியிட்டு கண்களை மூடி கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளை நினைத்து நம்ம அவரை எல்லாருமாய் சேர்ந்து கர்த்தரை நோக்கி நாம் ஆராதிக்க போகிறோம். அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறது. தம்முடைய கிருபையினால அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நம்முடைய கட்டுகளை நீக்கி இருக்கிறார். அவரை நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார். அந்த நல்ல தேவனை அஞ்சியுள்ள இதயத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் ஆராதிக்க போகிறோம். இருந்த இடங்களிலே நாம் முழங்கால் படித்து கர்த்தரை ஆராதிக்கலாம். அல்லேலூயா. You
தகப்பனே. அப்பா என் ராஜா எனக்கு உண்மை செல்லும் பொழுது எங்களுடைய பாதைகள் எல்லாம் வெற்றி தகப்பனே. ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய சமூகத்திலே காத்திருந்து சிந்திக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறீரப்பா. ஆண்டவரே அவர்களுடைய இருதயத்தின் இயற்களை தெய்வங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறீரப்பா. ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவருமானவே கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற உங்களுடைய பிள்ளைகள் தகப்பனே. அப்பா அவர்கள் அடியெடுத்து வைத்த எல்லா காரியங்களும் வெற்றியாய் கர்த்தனை நடத்த போகிறீரப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா. இதோ ஆண்டவரே உங்களுடைய வருகை அது சமீபமாக இருக்கிறதே தகப்பனே. அதற்கென்று நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் தகப்பனே. இப்பொழுது ஆண்டவரே உங்களுடைய வருகைக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய கிருபை உங்களுடைய தயவு எங்களை எப்பொழுதும் தாங்கி வழிநடத்துவதாகப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி ராஜா. என்றைக்கு நீர் யெகோவா நீரே. அப்பா ஆண்டவரே, அப்பா நீர் எங்களோடு கூட இருந்து எல்லா காரியங்களையும் ஆண்டவரே அப்பா நீ நடத்திதான் போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல வாழ்றதுக்கு நமக்கு எதுவுமே இல்லைனாலும் ஆண்டவருடைய கிருபை மாத்திரம் தான் போதும். அது நம்மளை தாங்கும், நம்மை வழி நடத்தும், நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்து அந்த கிருபையை மாத்திரம் நாம் பெற்றுக் கொண்டவர்களாய் நமக்கு நன்றி. எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும், ஒருவேளை நாம் சோர்ந்து போயிருந்தாலும், நாம் சந்தோஷமா இருந்தாலும், எந்த சூழ்நிலை நாம் இருந்தாலும் கர்த்தருடைய கிருபை நம்ம எப்பொழுதும் தாங்கிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கி கிருபை இது.
ஒண்ணுமே இல்லை கலங்கி போய் உட்கார்ந்து அவருடைய உதவியின் கரம் நம்மை வழிநடத்துகிறது. அந்த தேவனுடைய கிருபை நினைத்தும் ஒவ்வொரு நாளும் நாம் அவரை மகிழ்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இப்போதும் ராஜா உம்முடைய கிருபையால் எங்களை மூடினீர், எங்களை சூழ்ந்து கொண்டீர், எங்களை உருவாக்கினீர், எங்களுக்கு உதவி செய்தீர். அப்பா, உம்முடைய அன்புக்கு அளவில்லை, உம்முடைய இரக்கத்துக்கு முடிவில்லப்பா. உம்முடைய கிருபை எங்களை எப்பொழுதும் வழி நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே, இவ்வளவு நேரமாய் நாங்கள் பாடி உம்மை ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்தின நேரத்தில் தேவனுடைய மகிமை பிரசனம் ஒவ்வொரு மத்தியிலும் இறங்கினதுக்காக நன்றி. ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய மன்னாவை தருவீராக. அப்பா, பேசுகிறதான தாசனை மறைத்து தேவ ஆவியானவர் நீர் வெளிப்பட வேண்டுமாய் சொல்கிறோம். அப்பா, நீர் பேச போகிற வார்த்தை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வாரம் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் தாங்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, விசேஷமாய் இந்த கொரோனா வைரஸ்க்காக நாங்கள் செபிக்கிறோமாப்பா. இந்த கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில இருக்கிற ஒவ்வொரு உள்ளவர்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா, உலக அளவுல ஆண்டவரே அப்பா ஹாஸ்பிட்டல் பெட்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களை நீ கண்ணோக்கி பாருங்கப்பா. அவர்களை ரட்சிங்க ஆண்டவரே, அவங்களை விடுதலை செய்யுங்கப்பா. ஆண்டவரே அப்பா, நாங்கள் எங்களை தாழ்த்துக்கிறோம் தகப்பனே. இப்போதும் ஆண்டவரே, எந்த ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே எல்லாருக்கும் பரவாதபடி ஆண்டவரே அது நிர்மூலமாய் போவதாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறவர்கள் ஒருவரையும் ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் பாதிக்காதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, பாதிக்கப்படுகிறவர்களும் ஆண்டவரே மனதளவுல எந்த பாதிப்பும் ஆண்டவரே அவர்கள் மேற்கொள்ளாதபடி சீக்கிரமாய் சுகத்தோடு பலத்தோடு மறுபடியும் அவர்கள் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரமானவரே. இந்த சூழ்நிலைகளை சீக்கிரமாய் மாற்றி தருவீராக. ஆண்டவரே அப்பா, எல்லா தேவாலயங்களும் மறுபடியும் திறக்கப்பட, ஆராதனைகள் நடத்தப்பட, ஒரு பெரிய எழுப்புதல் தீ பற்றி எரிய ஆண்டவரே உலகம் முழுவதும் ஆண்டவரே ஒரு கூட்ட ஜனத்தை உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ செய்ய போகிற நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்கப்பா. எல்லாவற்றையும் தாழ்த்தி உள்ள கர்த்தர் சமர்ப்பிக்கும். கர்த்தர் நீ தாங்கி வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தில் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் தொடங்கி கடந்த 4 மாதங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். 4 மாதங்களிலே எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ இல்லாமைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ தடைகளை கடந்து 5வது மாதத்தினுடைய முதல் வாரத்தை காணும்படியாய் கர்த்தர் நமக்கு திரும்ப கொடுத்திருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு போதுமானவராய் இருந்து நம்ம நடத்தும்படியாய் தேவ சமூகத்திலே காத்திருப்போம். ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித் தருவாராக. இந்த மாதத்துக்காக கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். குறிப்பாக வேத புத்தகத்தின் சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. இன்றைக்கு உலகம் முழுவதும் நாம் பார்ப்போமையானால் எல்லா ஜனங்களும் வேதனையின் ஊடாக, வேதனையின் உச்சத்தில் என்ன செய்ய போகிறோம் என்கிற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அனுதினமும் வேதனை. எப்படி நாட்களை கழிப்பது, எப்படி ஒவ்வொரு நாளும் தேவைகள் சந்திக்கப்படுவது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் வேதனையின் ஊடாய் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். பல விதத்திலே வேதனைகளை ஜனங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனும் அடுத்து என்ன செய்ய போகிறோம், அடுத்து என் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்கிற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், என்னை அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது.
என்ன நம்பிக்கை? அவருடைய கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். இந்த நாள் வரைக்கும் நம்மை சூழ்ந்து கொண்ட கிருபை, இந்த நாள் வரைக்கும் நம்மை பாதுகாத்த கிருபை, இன்னும் நம்மை பாதுகாக்கும் என்கிற தைரியத்தில் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து நாட்களை கடந்துவோம். குறிப்பாக சூழ்ந்து கொள்ளுதல் என்றால் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், இந்த கொரோனா வைரஸ் நிமித்தம் எந்தெந்த பகுதிகளெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பகுதிகளை சுற்றிலும் வேலி அடைத்து விடுகிறார்கள். எந்த ஒரு நபரும் அந்த இடத்திலிருந்து மற்ற இடத்துக்குள் வெளியே வராத அளவுக்கு ஒரு பாதுகாப்பின் வேலையை சுற்றி அடைத்து விடுகிறார்கள். ஏனென்றால் அந்த நபர்கள் வெளியே வருவார்களே ஆனால் அதன் மூலமாய் மற்ற நபர்களுக்கும் நோய் பரப்பிடுமோ என்கிற அச்சத்தில் அப்படிப்பட்ட வேலையை அமைக்கிறார்கள். ஆனால் அதையும் தாண்டி அநேகரை இந்த வைரஸ் தாக்கிக் கொண்டிருக்கிறது, அநேகரை நோய் தொற்றிக் கொண்டிருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். எந்த ஒரு மனிதனை கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொண்டிருக்கிறதோ அந்த மனிதனுக்கு எந்த ஒரு பலவீனமும் வராது, எந்த ஒரு சுகவீனமும் வராது, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் அவனை கைவிட மாட்டார். வேத புத்தகத்திலே நாம் வாசிப்போமேயானால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை இவ்வளவாய் வாசிக்கலாம். உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்தோட காத்துக் கொள்வி. எனக்கு அருமையான தேவச்சனமே, உண்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்தோட காத்துக் கொள்வி. இதுவரைக்கு அவரையே நம்பியிருக்கிற, அவரையே சார்ந்திருக்கிற, அவர்தான் எனக்கு எல்லாம் என்கிற நிலையில் இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் ஆண்டவர் சமாதானத்தோட பாதுகாத்து வருகிறார். இதுவரைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் சமாதானத்தோடு நாம் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறோம். என்னை பார்த்துக் கொண்டிருக்கிற, கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரர்களே சகோதரியே, எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரையே நான் நம்பியிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு துணை, ஆண்டவர் என்னை பூரண சமாதானத்தோட பாதுகாத்து வருகிறார், பூரண கிருபையோட பாதுகாத்து வருகிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் அவருடைய சமாதானம் என் கூட இருந்து நடத்துகிறது, அவருடைய பாதுகாப்பு என் கூட இருந்து நடத்துகிறது. இன்னொரு இடத்துல வாசிப்போமேயானால் எரேமியாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இவ்வளவாய் வாசிக்கிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரையே நம்பிக்கையை கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஆண்டவரையே நம்பிக்கொண்டிருக்கிறேன். அப்படின்னா கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். இதுவரைக்கும் 4 மாதங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய பணத்தினால் அல்ல, நம்முடைய படிப்பினால் அல்ல, எல்லாம் அவர் கிருபை. அல்லேலூயா. எல்லாம் அவருடைய பாதுகாப்பு. சூழ்ந்து கொள்ளுதல் என்றால் பாதுகாப்பு என்கிற அர்த்தம். நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தையும் இதுவரைக்கு அவர் சுற்றிலும் ஒரு வேலை அடைத்து, கிருபை என்கிற வேலை அடைத்து ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வருகிறார். கிருபையின் வேலையினால் உங்களையும் என்னையும் கர்த்தர் பாதுகாத்து வருகிறார். குறிப்பாக 4 காரியங்களை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். முதலாவது, பாதுகாக்கும் கிருபை. நம்மை பாதுகாக்கிற கிருபை. எந்த சூழ்நிலையிலும் அவர் கிருபை நம்மை பாதுகாக்கும். எந்த சூழ்நிலையிலும் அவர் கிருபையின் மூலமாய் நம்ம குடும்பத்துக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். எப்பெல்லாம் அழிவு வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் தலைகள் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் பலவீனங்கள் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் இல்லாமைகள் வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பு என்கிற வேலையின் மூலமாக, கிருபை என்கிற பாதுகாப்பின் வேலையின் மூலமாக நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பு நடத்துகிறார். அப்படிப்பட்ட பாதுகாப்பை உங்களுக்கு கொடுப்பார். குறிப்பாக வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கருமையான தேவச்சனமே,
இந்த நோவாவை குறித்து அறிந்து கொள்ளாத நபர்கள் இருக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் நோவாவை குறித்து தெரியும். நோவா ஆதாம் உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து நோவா வரைக்கும் ஒரு பெரிய ஜனத்தொகை இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த நாட்களிலே பாவம் பெருகிற நிமித்தம், அக்கிரமம் பெருகிற நிமித்தம், பூமி சீர்கெட்டதாய் போனது நிமித்தம் ஆண்டவராகிய தேவன் சொன்னார், இந்த பூமியை நான் அழிக்கப் போகிறேன். பாவம் பெருகிவிட்டது. மனுஷனுடைய பாவம் தேவ சமூகத்தில் போய் எட்டினது. அப்படிப்பட்ட நிலையில் அன்றைக்கு அந்த சூழ்நிலையிலே நோவா வாழ்ந்து கொண்டிருந்தார். வேத புத்தகத்திலே வாசிப்போமையானால் ஆதியாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசித்து கேட்கலாம். தேவன் பூமியை பார்த்தார். தேவன் பூமியை பார்த்தார். இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். இங்கு வாசிக்கிறோம், ஆண்டவராகிய தேவன் பூமியை பார்த்தார். பூமி சீர்கெட்டதாய் இருந்தது. இந்த நிலையில்தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியும் காணப்படுகிறது. ஆண்டவராகிய தேவன் பூமியை நோக்கி பார்க்கிறார். இந்த பூமியில் இருக்கிற மனிதர்கள் சீர்கெட்ட ஒரு மனிதர்களா, சீர்கெட்ட பூமியாய், கர்த்தருக்கு கீழ்ப்படியாத ஜனங்களாய், பாவம் நிறைந்த உலகமாய் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட நிலையிலே எங்கு பார்த்தாலும் கொள்ளை நோய், எங்கு பார்த்தாலும் பாதை, எங்கு பார்த்தாலும் உயிரிழப்புகளை ஜனங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு என்கிற வேலையாகிய கிருபையை கொடுக்கிறார். பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில் அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவருடைய முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே கொடுமையினால் நிறைந்தது. பூமியோடு கூட அழித்துப் போடுவேன். போதும். எனக்கு அருமையான தேவன் சொன்னமே, அன்றைக்கு வாழ்ந்த நோவா காலத்தில் வாழ்ந்த அத்தனை பேரையும் ஆண்டவர் அழிக்கும்படியாய் ஒரு திட்டத்தை தீட்டினார். அப்படிப்பட்ட நிலையில ஆண்டவராகிய தேவன் நோவாவுக்கு மாத்திரம் பாதுகாப்பு என்கிற கிருபையின் வேலையை கொடுத்திருந்தார். அவனுக்கு மாத்திரமல்ல, நோவாவுக்கும் நோவா குடும்பத்தை சார்ந்த 3 பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட பாதுகாப்பை கொடுத்திருந்தார். எனக்கு அருமையான தேவச்சனமே, பாவம் நிறைந்த உலகம், அணுகு நிறைந்த உலகம், சீர்கெட்ட உலகம், பலவிதமான இக்கட்டான சூழ்நிலையில் தள்ளப்பட்ட உலகத்திலே இந்த நோவா வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனாலும் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எனக்கு அருமையான தேவச்சனமே, நீங்கள் நானும் சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்ம கிருபையா இருக்கிறார். இதுவரைக்கும் அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம என்னைக்கும் அழிந்து போயிடும். நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய பணத்தினால் அல்ல, நம்முடைய பெருமையினால் அல்ல, எதுவும் நம்மை இன்றைக்கு வாழ வைக்காது. கிருபை மாத்திரமே உங்களையும் என்னையும் தாங்கி வழிநடத்தி பாதுகாத்து இதுவரைக்கும் அவரை சமூகத்தில் அவரை துதிக்க முடியாது, அவரை ஆராதிக்க முடியாது, அவருக்கு மகிமை செலுத்த முடியாது, அவருக்கு கடத்தை கொடுக்க முடியாது. கர்த்தருடைய கிருபை என்கிற பாதுகாப்பின் வேலையை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய தேவன் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆதியாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவாவும் அவனோடு பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. அல்லேலூயா. கருமையானவர்களை இங்கு வாசிக்கிறோம். நோவாவும் அவனோடு இருந்த உயிர்கள் மாத்திரமே காக்கப்பட்டன. இன்றைக்கு நாம் காக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் கர்த்தருடைய கிருபை, அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. பாதுகாப்பு என்ற அந்த கிருபையினால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் பாதுகாத்து வருகிறார். மேலும் நமக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லியிருக்கிறது, எகிப்திற்கு வந்த எந்த ஒரு வாதையும்
நான் உனக்கு வரப்பண்ணேன் என்ற வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் நம்மை பாதுகாத்து வருகிறார். வாதையும் கூடாரத்தை அணுகாது என்கிற வாக்குத்தத்தத்தின்படி எந்த ஒரு வாதையும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் அணுகாமல் அவருடைய கரம் நம்மை மூடி மறைத்து பாதுகாத்து வருகிறது. அது மாத்திரமல்ல, நானே பரிகாரி என்ற கர்த்தர் வார்த்தையின்படியே அவர் நமக்கு பரிகாரியார், பாதுகாத்தவராய் கூட நடத்துகிறார். கர்த்தர் உன்னை எல்லாத்தையும் விலக்கி காப்பார், அவருடைய ஆத்மாவை காப்பார் என்ற வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் நம்மை பாதுகாத்து வருகிறார். அப்படியானால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய பாதுகாப்பு என்கிற கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை அற்புதமாக நடத்துவார். முதலாவது நான் சொன்னேன், பாதுகாக்கும் கிருபை. இதுவரைக்கும் நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பாதுகாப்பு என்கிற அந்த கிருபை. நம்மை சூழ்ந்து கொள்கிற கிருபையினாலே நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை ஆண்டவர் உண்டாக்கி வைக்கிறார். அது மாத்திரமல்ல, இரண்டாவது வாசிக்கலாம், விலகாத கிருபை. முதலாவது பாதுகாக்கிற கிருபை, இரண்டாவது நம்மை விட்டு விலகாத ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம், சங்கீத புத்தகத்தின் 89ஆம் சங்கீதம் 33ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறேன். ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும், என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும், என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். தாவீதை குறித்து இங்கு எழுதப்பட்டிருக்கிறது, என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும். என் கருமையானவர்களே, நீங்கள் நானும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அவர் நம்மேல் வைத்த கிருபையை நம்ம விட்டு விலக்காமல் இருக்கிறார். நீங்கள் நான் ரட்சிக்கப்பட்டதே கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் சுகத்தோடு இருப்பதே ஒரு கிருபையினால் சுகத்தோடு இருக்கிறோம். அப்படியானால் அவர் நம்மேல் வைத்த கிருபை நம்மை விட்டு விலகாது. அவர் நம்ம கொடுத்த கிருபை ஒரு நாளும் மாறாது. வேத புத்தகத்துல ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இவ்வளவாய் வாசிக்கிறோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு கவனிங்க, மலைகள் விலகி போகலாம், பர்வதங்கள் நிலை பெயரலாம், ஆனால் ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்த, ஈவாய் கொடுத்த, உங்களையும் என்னையும் நேசிக்கிற அந்த நேசத்தின் அன்பின் வெளிப்பாடாய் இருக்கிற அந்த கிருபை ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாது. தொடர்ந்து வாசிக்க, சமாதானத்தின் உடன்படிக்கை கிருபை விலகாது. அப்புறம் என் என் சமாதானத்தின் உடன்படிக்கையும் நிலை பெயராமலும் இருக்கிறது என்று சொல்லி உண்மையில் மனதுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் எனக்கு கொடுத்திருக்கிற கிருபை என்னை விட்டு விலகாது. அல்லேலூயா. எவ்வளவு அருமையான நம்முடைய ஆண்டவர் இதுவரைக்கும் என்ன அற்புதமாய் பாதுகாக்கிறார். ஒருவேளை மலைகள் விலகி போகலாம், பருவதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம், எல்லாரும் இல்லாமல் போகலாம், ஆனால் அவர் நம்ம மேல் வைத்த இந்த கிருபை, அவர் நமக்கு கொடுத்த அந்த கிருபை நம்மை விட்டு ஒரு நாளும் விலகாது, ஒரு நாளும் மாறாது என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியானா அவர் கொடுத்த கிருபை விலகாது. விலகாத கிருபையை கர்த்தர் நம்ம மேல் வைத்திருக்கிறார். விலகாத கிருபையை நம்முடைய பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிறார். விலகாத கிருபையை நம்முடைய குடும்பத்தின் மேல் வைத்திருக்கிறார். ஆகையினால் அவருடைய கிருபை நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தும். ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அன்றைக்கு மோசேக்கு சொன்னார். மோசேக்கு சொன்னது போலவே யோசுவாவுக்கு சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொன்னபடியே மோசையோட இருந்து எப்படி ஆண்டவர் அற்புதமாய் வழிநடத்தினாரோ, பாதுகாத்து வந்தாரோ, அதே போல யோசுவா கூட இருந்து ஆண்டவர் அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அப்படியானால் மோசே மேல் வைத்த அதே கிருபையை ஆண்டவராகிய தேவன் யோசுவா மேலும் வைத்தார். யோசுவாவை கொண்டு பெரிய காரியங்களை அன்றைக்கு செய்தார். அன்றைக்கு இருந்த எல்லா பட்டணங்களையும் யோசுவா மூலமாய் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் பிரித்து கொடுத்தார். அப்படியானால் அவர் கொடுக்கிற கிருபை விலகாத கிருபை. உங்களையும் என்னையும் நேசித்து உங்க மேல எங்க மேல அன்பு வைத்து கர்த்தர் நேசித்தபடியால் அந்த கிருபையை நம்மை விட்டு விலக்காமல் பாதுகாப்பாய் நடத்துவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகங்களும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி இருக்கிறவரையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நமக்கு பாதுகாக்கிற கிருபை இருக்கிறது. அந்த பாதுகாக்கிற கிருபை
ஒவ்வொரு நாளும் நம்மை அற்புதமாய் பாதுகாக்கும். அது மாத்திரமல்ல, மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன வாக்கின்படியே அவர் கிருபை விலகாத ஒரு கிருபையை உண்மையிலே எங்கள் மேலே கட்ட வைத்திருக்கிறார். ஆகையினால் அந்த கிருபை நமக்கு போதும். அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக தேற்றுகிற கிருபை. எப்பெல்லாம் சோர்ந்து போகிறோமோ, எப்பொழுதெல்லாம் நிலநற்று போகிறோமோ, எப்பொழுதெல்லாம் இக்கட்டான நிலைமையிலே கடந்து போகிறோமோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய கிருபை நம்மை தேற்றும். சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தராகிய தேவன் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கும். அப்படின்னா ஆண்டவராகிய தேவன் நம்முடைய கிருபையை தேற்றுகிற கிருபையாக நமக்கு கொடுத்துள்ளார். வாசிக்கலாம். சங்கீத புத்தகத்தின் 119 சங்கீதம் 76 வசனத்தை நாம் வாசிக்கிறோம். நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக என்பதால் சங்கீதத்திலே வாசிக்கிறோம். அப்படி என்றால் அவர் நமக்கென்று கொடுத்த அந்த கிருபை நம்மை தேற்றுகிற ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் யார் என்னை தேற்றுவார், யார் என்னுடைய தேவைகளை சந்திப்பார், என்னுடைய இல்லாமைகளை யார் போக்க முடியும், என் சூழ்நிலைகளை யார் மாற்ற முடியும் என்கிற நிலையில் ஒவ்வொரு மனிதனும் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, இந்த நிலையில் ஒருவேளை இதை பார்த்துக் கொண்டிருப்பதை ஆனால் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், தேற்றுகிற கிருபையை நான் உனக்கு தருவேன். வேதம் சொல்லுகிறது, ஒரு தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு தாயை போல எந்த ஒரு மனிதனும் தேற்ற முடியாது. அப்படியானால் அந்த தாயின் மேலான ஒரு அன்பை வைத்திருக்கிற நம்முடைய ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்மை தேற்றுவார். எல்லா நிலையிலும் அவருடைய கிருபை நம்மை தேற்றும். எல்லா நேரத்திலும் அவருடைய கிருபை நம்மை தேற்றும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஆகையினால் அவருடைய தேற்றுகிற கிருபையில நாம் வளர வேண்டும். அந்த தேற்றுகிற கிருபை நம்மளோடு நம்மை நடத்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. கடைசியாக ஒன்றை மாத்திரம் நான் சொல்லி உடைக்க ஆசைப்படுகிறேன். கடைசியாக தொடரும் கிருபை, பாதுகாக்கிற கிருபை என்று சொல்லி பார்த்தோம், விலகாத கிருபை என்று பார்த்தோம், தேற்றுகிற கிருபை என்று பார்த்தோம். கடைசியாக தொடரும் கிருபை. சங்கீத புத்தகத்தில் 23 சங்கீதம் 6 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கருமையானவர்களே, இங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்பதாய் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை அவர் நன்றாய் இருக்கும் பொழுது, நல்ல பாதையில் நான் கடந்து போகும் பொழுது என்னை நன்மை தொடரும் கிருபை தொடரும் என்பதாய் சொல்லவில்லை. எந்த நிலையிலே நன்மை தொடரும் கிருபை தொடரும் என்று சொன்னார் என்றால் 4 வசனத்தை வாசிக்கலாம். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தால் கவனிக்கிறோம். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். கவனிங்க, சொல்றாரு, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். இன்றைக்கு நாம் கடந்து வைக்கொண்டிருக்கிற பாதை மரணம் நிறைந்த, எங்கு பார்த்தாலும் மரண செய்தி, உலகம் முழுவதும் மரண ஓலங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறது. மரண பள்ளத்தாக்கு, எந்த பக்கம் திரும்பினாலும் மரணத்தின் செய்தி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இங்கு சங்கீதக்காரர் சொல்கிறார், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்படேன். எத்தனை விசுவாசிக்கிறேன். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடுவே நடந்தாலும் எந்த ஒரு பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். ஏனென்றால் தேவரே என்னோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். பாதுகாக்கிற ஆண்டவர், கிருபையை விலக்காத ஆண்டவர், தேற்றுகிற ஆண்டவர், அவர் நம்ம கூட இருக்கிறார்.
ஆகினால் தான் சொல்லுகிறார், உங்களுக்கு முன்பாக என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியாக நீர் எனக்கு ஒரு பந்தியாக ஏற்படுத்தி என் தலையை என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நிரம்பி வழிகிறது. கவனிக்கணும். சொல்றா, மரண இருளின் பள்ளத்தாக்கின் நடுவே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே என்னோடு கூட இருக்கிறேன் என்பதாய் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, கடைசியாக சொல்லுகிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இந்த கருமையானவர்களை, நாம் நன்றாயிருக்கும் பொழுது ஒருவேளை என்னை நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி தைரியமாக சொல்லலாம். ஒருவேளை ஆரோக்கியமா இருக்கும் பொழுது, எந்த ஒரு போராட்டத்தையும் சந்திக்காத பொழுது இந்த வார்த்தையை தைரியமாக சொல்லலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த வழியாக கடந்து போனாலும், எப்பேற்பட்ட நிலை நமக்கு வந்தாலும் நான் தைரியமாய் சொல்ல வேண்டும், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில நான் சொல்ல போனால், நான் கொரோனாவின் நடுவே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். ஏனென்றால் தேவரே என்னோடு கூட இருக்குது. அல்லேலூயா. எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும், கொரோனாவின் நடுவிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. கொரோனா ஒரு உயிர்கொல்லி நோய். அது நடுவே நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் என்னை காப்பாற்றுகிற, என்னை தேற்றுகிற, என்னை ஆதரிக்கிற, என்னை பாதுகாக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவன் கூட இருக்கிறார், என் அருகில் இருக்கிறார். அவர் என்னோடு இருப்பதனால் நான் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அவர் என்னை தேற்றுவார். அது மாத்திரம் நாம் தைரியமாய் சொல்லுவோம், அவர் கிருபை என்னை தொடரும். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த நிலையில் நாம் கடந்து போனாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையின் ஊடாக நான் கடந்து போனாலும் அவர் கிருபை என்னை தொடர்கிறதா இருக்கிறார். பவுல் இவனமாய் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், பலவீனமான நேரத்தில் தான் அவர் சொல்றார், நான் பலவீனமாய் இருக்கிறது அவர் கிருபை எனக்கு வாசிக்கிறார். 2 Corinthians 12:9 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். நாம் சொல்லுவோம், நான் பலவீனமான சூழ்நிலையின் கூட கடந்து போனாலும், மரணம் பள்ளத்தாக்கின் நடுவே நான் நடந்து போனாலும் எனக்கு தேவையான கிருபையை நீ நான் கொடுத்தேன். நாம் வாசித்தோம், கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். இந்த நாட்களிலே பாதுகாப்பான இடத்துல இருக்கிறோம் என்பதாய் இருக்கிற அநேகருக்கு இந்த நோய் பரவுகிறது. பாதுகாப்பின் உடையை அணிந்திருக்கிறவர்களுக்கு இந்த நோய் பரவுகிறது. தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கு பரவுகிறது. ரொம்ப சேஃப்டியா இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பரவுகிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசிப்போம், என்னை அவருடைய கிருபை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. என் கிருபையை தாண்டி எந்த ஒரு பலவீனமும், எந்த ஒரு சுகவீனமும், எந்த ஒரு கொள்ளை நோயும் என்னையும் என் பிள்ளைகளையும் அணுகாது. ஏனென்றால் நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், அவர் கிருபை என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் இந்த நாட்களை, இந்த மாதத்தை அவர் கிருபை என்னை சூழ்ந்திருக்கிற அந்த தைரியத்தில் நாம் கடந்து போவோம். சங்கீதக்காரன் சொல்வது போல, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரே என்னோடு கூட இருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி தைரியமாய் இந்த மாதத்தை நாம் கடந்து போவோம். விசுவாசத்தோடு எப்பொழுதும் அறிக்கை பண்ணுவோம், கர்த்தரை நம்பியிருக்கிறேன், என்னை அவர் கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்பதால் சொல்லி நாம் பெறப்படுவோம். 4 காரியங்கள் எடுத்து நான் சொல்றேன். பாதுகாக்கும் கிருபை, விலகாத கிருபை, தேற்றுகிற கிருபை, தொடரும் கிருபை என்கிற நிலையில் நாம் தைரியமாய் அவர் கிருபை கேட்ட வார்த்தையின்படியே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியா கண்களை மூடி இருக்கிற இடத்துல நாம் ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்துக் கொள்வோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். Praise the Lord. Hallelujah. 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 நன்றி அப்பா, துதிக்கிறோம், துதிக்கிற ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம்.
பரலோக பிதாவே துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டது நல்ல காலை வேலைக்கான நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அப்படி சமூகத்திலே கடந்து வந்து ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியாது நீங்க பார்த்த பிரதான கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த 4 வாரங்களை நாங்கள் சுகத்தோடு பலத்தோடு கடந்து வர நீ கொடுத்த நல்ல கிருபைக்காய் சுகத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. 5ஆவது மாதத்துடைய முதல் வாரத்துல ஆண்டவரே இப்படி சமூகத்திலே கடந்து வந்து யாராவது தொழுது கொள்ள உயர்த்தி கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது கேட்ட வார்த்தையின்படி கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே இதுவரைக்கும் எங்களை சூழ்ந்து கொண்டு அந்த கிருபை ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக சொல்லிக்கிறோம். ஆண்டவரே எல்லா நிலையிலும் அப்பா பாதுகாக்காத கிருபைகளோடு இருப்பதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா விலகாத கிருபைகளோடு இருப்பதாக, தேற்றுகிற கிருபைகளோடு இருப்பதாக ஆண்டவரே தொடர்கிற கிருபை எங்கள் கூட எப்பொழுதும் தொடர்ந்து வரும்படியாக சொல்லிக்கிறோம். ஆண்டவரே மரணங்களின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் கொள்ளாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கின்ற வார்த்தையின்படியே எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்து பாதுகாக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் தைரியமாய் நாட்களை கடந்து போக உதவி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். கரத்தில் நீங்க ஆசீர்வதிப்பீராக. வீடுகளிலே அதுவே ஸ்தோத்திர வார்த்தையை கேட்டு செவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் கரத்தை நீட்டி ஆசீர்வதிப்பீராக. ஒருவேளை பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருப்பார்கள், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா பலவீனங்களும் மறைவதாக கர்த்தருடைய வல்லமை இறங்கி ஒவ்வொருவரையும் சுகமாக்குகிற வல்லமை இறங்க போவதற்காக ஸ்தோத்திரம். கரத்தை நீட்டி ஆசீர்வதி சுகப்படுத்தும், எல்லா தீமைக்கும் பலவீனத்துக்கும் விலக்கி பாதுகாக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். நாமத்தை மாத்திரம் மையப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.